அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் செயல்பாடுகள் பேச்சு இருக்கக்கூடாது என்று நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் துறை ரீதியான பணியை விரிவுபடுத்தவும் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை ஆண்கள் சிலர் மாநகர சாலைகளில் ஓட்டி வருவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து சமூக நலத்துறை கள ஆய்வுக்குழு நடத்திய விசாரணையில் உடல்நல பிரச்சினைகள் காரணமாக பெண் பயனாளிகள் ஆட்டோக்களை ஓட்டாத நாட்களில் கணவர்கள் ஓட்டியது தெரிய வந்திருக்கிறது. இருப்பினும் பெண்களுக்காக பிரத்யேகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஆட்டோக்களை பெண்களை ஓட்ட வேண்டும் என்றும் விதிகளை மீறினால் ஆர்டிஓ மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் சமூக நலத்துறை எச்சரித்து உள்ளது. நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோருக்கு எதிராக அமலாக்கத்துறை டெல்லி கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இந்நிலையில் இதுபற்றி விவாதிக்க காங்கிரஸ் கட்சி தனது பொதுச் செயலாளர்கள், துணை அமைப்புகளின் தலைவர்கள், பொறுப்பாளர்கள் ஆகியோர் பங்கேற்கும் கூட்டத்திற்கு நாளை ஏற்பாடு செய்துள்ளது. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஜப்பான் தூதரக பெண் அதிகாரியை பாலியல் துன்புறுத்தல் செய்த மூத்த பேராசிரியர் ஸ்வரன் சிங் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஸ்வரன் சிங் மீது ஏற்கனவே இதுபோன்ற புகார்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. பணி ஓய்வு பெறுவதற்கு ஒரு வருடம் முன்பாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்த மாதம் 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் அமெரிக்காவிற்கு செல்வார் என காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கேரா தெரிவித்தார். இந்த பயணத்தின் போது ரோட் தீவில் அமைந்துள்ள பிரவுன் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடனான கலந்துரையாடலில் ராகுல் காந்தி பங்கேற்க உள்ளார். அமெரிக்காவின் புளோரிடா மாகாண பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மீது நடந்த துப்பாக்கி சூட்டில் 2 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 6 பேர் படுகாயமடைந்தனர். துப்பாக்கி சூடு நடத்தியவர் 20 வயதான போனிஸ் சென்கர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. சம்பவத்தின் பின் அவரை போலீசார் சுட்டுப் பிடித்தனர். மஞ்சள் காய்ச்சல் நோய் பரவலின் எதிரொலியாக கொலம்பியாவில் சுகாதார அவசர நிலை பிரகடனம் அறிவிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 74 பேரில் 34 நோயாளிகள் உயிரிழந்ததால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் இன்றிரவு நடைபெறும் 34வது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் சந்திக்கின்றன. 5வது வெற்றியை குறிவைத்து இரு அணிகளும் ஆக்ரோஷமாக மோதும் என்பதால் இந்த ஆட்டத்தில் அனல் பறக்கும் எனலாம். இவ்விரு அணிகளும் இதுவரை 33 முறை நேருக்கு நேர் மோதியிருக்கின்றன. இதில் 17இல் பஞ்சாபும் 16இல் பெங்களூருவும் வெற்றி பெற்று இருக்கின்றன.